கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஒரு ஜாதகத்துல லக்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லக்னம் தான் உயிர். ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன விதமான கொடுப்பினைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமாக லக்னம் தான் அமையும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், லக்னம் முக்கியமா இல்லை ராசி முக்கியமான. ராசின்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து அடிப்படையாக கொண்டது. சந்திரன்றது வேகமாக வந்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த மனம்ன்றது ஒரு நாளுக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது இல்லையா? அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுப்பினைகளுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவீர்கள் அப்படின்றது தான் அந்த ராசின்றது. அப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேஷ லக்னமாக இருக்கிறீங்க, ரிஷப ராசியாக இருக்கிறீங்கன்னா, மேஷ லக்னம் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு லக்னமாக இருக்கும். அந்த லக்னத்துக்குன்னு சில கொடுப்பினைகள்லாம் இருக்கும், புரியுதுங்களா? அப்போது அந்த லக்னத்துக்கான கொடுப்பினைகளுக்கு நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்து அந்த ரிஷபம்ன்ற ராசி சொல்லும். ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து லக்னத்துக்கும் ராசிக்குமான ஒரு முக்கியமான வித்தியாசம். ஓகேங்களா? பட் லக்னம் தான் வந்து பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய கொடுப்பினைகளுக்கு லக்னம் ரொம்ப அவசியம். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லக்னம் பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ லக்னம்ன்றது என்ன குறிக்குது ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லக்னம் தாங்க நான் உயிர் சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஜாதகர் வந்து எப்படி இருப்பார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், ஸ்கின்னுடைய அமைப்பு எப்படி இருக்கும், கண்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அவருடைய மென்டலுடைய அந்த எபிலிட்டி என்னென்ன எபிலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கும், அவருடைய உள்ளார்ந்த பண்புகள் என்னென்ன, இவங்களுடைய படிப்பு நிலைன்றது எந்த அளவுக்கு இருக்கும், வாழ்க்கையில் வந்து எந்த விதமான துன்பங்களை இவர் அடைவார், எவ்வளோ இன்பங்களை இவர் அடைவார், சொத்து சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் இவருக்கு, இவருடைய வீரத்தினுடைய தன்மை என்ன, விவேகத்தினுடைய அளவு என்னவா இருக்கும் இவருக்கு, இவர் எப்படி வந்து சமூகத்தில் வந்து தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, சமூகம் வந்து இவரை எப்படி பார்க்கும், அந்த மாதிரி வந்து இந்த 12 பாவகத்தினுடைய மொத்த கொடுப்பினைகளையும் இந்த லக்ன பாவகம் தான் வந்து ஒரு ஜாதகருக்கு இண்டிகேட் பண்ணும். லக்னம் அப்படின்றது சுபத்தன்மையில் இருக்கிறதும், லக்னாதிபதியானவன் லக்னத்தையே பார்க்கிறதும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து நல்லா வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லக்னாதிபதியாவது வலுவாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களும் வலுவான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் மற்ற எல்லா கொடுப்பினைகளையும் அடையக்கூடியவும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியதைகளும் ஏற்படும். ஸோ இந்த லக்னம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்போது லக்னத்தில் வந்து என்ன விதமான கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா ஜாதகர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த காரக நபர்களும் காரக விஷயங்களும் தான் உங்களை சுற்றியே இருக்கும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு மாட்டிக்கிறாங்கப்பா அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகம், இந்த 2 கிரகம் சம்மந்தப்பட்ட நபர்களாக தான் நீங்கள் வந்து பார்க்குறவங்களும் இருப்பாங்க. இது வந்து மாறாத ஒரு விதி. அப்போது லக்னத்தில் சூரியன், இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கலாமான்னா இருக்கலாம். ஜாதகர் வந்து ரொம்ப ஒரு ஆத்ம பலம் நிறைந்தவராக இருப்பார், கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க ஃபேமிலியில் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்க தொடர்புடையவங்களாக இருக்கிறது, அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருக்கிறது, கொஞ்சம் அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருக்கிறது, அந்த ஊரில் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த சூரியன் கொடுத்துரும் லக்னத்துக்கு. அடுத்து பார்க்கும்பொழுது இவங்க வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாங்க வெளியில். ஒன்றுமே இங்கே இல்லைன்னா கூட வெளியில் வந்து பார்க்கும்பொழுது என்கிட்ட எல்லாமே இருக்குதுன்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் மற்றவங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எல்லாருக்கூடையும் இவங்க நல்லா ஈஸியாக பழகுவாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. ரொம்பவும் வந்து செலக்டட் பீப்புள் கிட்ட தான் பழகுவாங்க. எப்பயுமே ஒரு டாமினேட்டிங் நேச்சரு, வள்ளல் தன்மைன்றது அதிகமாக இருக்குங்க இவங்ககிட்ட. என்னதான் இவங்க வந்து டாமினேட்டிங் நேச்சராக இருந்தால் கூட ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா இந்த ஓடி சென்று உதவக்கூடிய குணம் வந்து இந்த லக்ன சூரியன் இருப்பவர்களுக்கு இருக்கும். ரொம்ப கொஞ்சம் டாமினேட்டட் நேச்சர் அப்படின்றதுனாலையும், கொஞ்சம் ஒத்து வராத தன்மையுடைய நபர்கள் அப்படின்றதுனாலையும், 7ஆம் இடத்தை டைரெக்டாக சூரியனுடைய தொடர்பு வந்துடுது அப்படின்றதுனாலையும் திருமணம்லாம் ரொம்ப தாமதமாகும். திருமண வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு இதனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சில நேரங்களில் சிலருக்கு, ஏன்னா வந்து சூரியன் சம்மந்தப்பட்டாலே வந்து பிறன்மனை நயத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சில இல்லீகல் தொடர்புகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த சூரியன் சம்மந்தப்படும் பொழுது ஜாதகருக்கு ஏற்படுத்தும். பொதுவாக சூரியன் வந்து இங்கே இருக்கிறது வந்து அப்படி ஒன்றும் பெரிய பலவீனம் கிடையாது, நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன ஒன்று, ஜாதகர் வந்து கொஞ்சம் அதிகாரத்தன்மையை செலுத்துறது, அந்த தற்புற கட்சியை விரும்புறது, ரொம்ப கொஞ்சம் கர்வம் நிறைந்த அமைப்பில் இருக்கிறது, இதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்கும் இவருக்கு. ஓகேங்களா? அப்படி இவங்க வந்து என்ன விதமான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து காலைல எழுந்தவனே வந்து இவங்க கண்டிப்பாக அந்த ஆதித்ய இருதயம் ஸ்லோகம் கேட்குறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இது 2மே வந்து பார்த்திங்கன்னா லக்ன சூரியனை வலுப்படுத்தும். இன்னும் சில பரிகாரங்கள்லாம் இருக்குது, அது பண்ணுறது மூலயமா எங்களுடைய ஆத்ம பலத்தை இன்னமும் இவங்க பூஸ்ட் பண்ணி நல்ல விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் லக்னத்தில் சந்திரன். லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து 4ஆம் இடத்துக்கு உரியவர். அதாவது இந்த அன்பு, பாசம், கருணை. இப்போ கடகத்துக்கு உரியவர் இல்லையா, அந்த கடகத்துக்கு உரியவர் 4ஆம் பாவகத்துக்கு உரியவர். பொதுவாகவே 4ஆம் பாவகம் வந்து இந்த அன்பு, கருணை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கும். இப்போது நம்ம அன்பின் மிகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தொட்டு பேசுறது, கட்டி பிடிச்சிட்டு பேசுறது, முத்தம் கொடுத்து பேசுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பின் மிகுதியால் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து 4ஆம் பாவகம் வலிமையாக இருந்தாலும் இருக்கும், கடகம் வலிமையாக இருந்தாலும் இருக்கும். இதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனையில் நல்ல விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள், கருணை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாதகர் ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் இருக்க மாட்டார். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். இடமாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது, சுற்றிட்டே இருக்கிறது, எங்கே பாரு, வீணான செலவுகளை பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாதகர் ஈடுபடுவார். ரொம்ப குழப்பமான மனநிலையும் சுட்டி காட்டும். ரொம்ப வந்து குழம்பிக்கிறது ஒரு விஷயத்தில், ரொம்ப டீப் டவுனாக இறங்குறது. இப்போ வேணும்னா ரொம்ப அவங்க மேலே ஒரு பாசத்தில் இருக்கிறது, ஒரேடியாக வந்து மூஞ்சிலே முழிகாதன்ற மாதிரி அவங்கள விட்டு போயிடுது. இந்த மாதிரியான சில ட்ராபேக்ஸும் சந்திரன் இருக்கும்போது ஏற்படும். சந்திரனை பற்றி சொல்லும்போதெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து ஒளியினுடைய தன்மையை பொறுத்து தான் சொல்லணும். ஏன்னா வந்து சந்திரன் வந்து முழுசாக அந்த ஒளி இல்லாத நிலையில் இருக்கும்பொழுது சனி பகவானுக்கு விட மோசமான ஒரு பாவியாக மாறுகிறார். ஸோ அது வந்து கொஞ்சம் லக்னத்தின் குணங்களை கெடுக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது தான் நம்ம அதுக்கான விஷயங்களை சொல்ல முடியும். சந்திரன் இருக்கும்பொழுது நிறைய உணவு தானம் பண்ணலாம். இவங்க நிறைய மற்றவங்களுக்கு எமோஷ்னலாக யாரையுமே பேர்டன் பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு தாயாருக்கு இவங்க வாழ்நாள் முழுவதுமே வந்து ஏதோ நல்ல விஷயங்களை இவங்க செய்துகிட்டே தான் இருக்கணும். செய்வது மூலமாக தான் இவங்களுடைய கர்மா வந்து நல்லதாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, இது மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது இவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் புதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெரி கன்னிங் ஃபெலோவாக இருப்பாங்க. ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்ட் அதிகமாக இருக்கும். மற்றவங்க எப்படி அப்படின்றத வந்து சூப்பராக ஆளை பார்க்கும்போதே கெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதில் நன்மைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் வந்து செயல்படுவாங்க. நன்மைகள் மீன்ஸ் அவங்களுக்கு நன்மை இருக்கணும். அதில் ஏதாவது பிரயோஜனமான விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து செய்வாங்க. எப்பயுமே வந்து டுயல் மென்டாலிட்டிலேயே இருக்கிறவங்கலாம் இவங்க தான். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் வந்து இன்வால்வ் ஆயிடுறது. ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கிறது. அந்த மாதிரி பேச்சு வன்மை சார்ந்த தொழில்கள், ஆசிரியர், ப்ரொஃபஸர் மாதிரி டீச்சிங்கில் இருக்கிறது, ஜோதிடராக இருக்கிறது, இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ன புதன் வந்து கொடுத்துரும். நல்ல ஒரு டைமிங் சென்ஸ் இருக்கும். எந்த நேரத்தில் என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ன புதன் வந்து அவருக்கு கொடுத்துருவாரு. பட் ஜாதகரும் பார்க்கும்பொழுது ஒரு இளமைத்தன்மையோடு இருக்கிறது. இவங்களுக்கு வரக்கூடிய வரன் கூட மனைவி கூட பார்க்கும்பொழுது நல்ல ஒரு இளமைத்தன்மையோடு இருக்கிறது, குதூகலமாக இருக்கிறது. ஓரளவுக்கு நல்லது தான். லக்ன புதன் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒன்று, அந்த குடும்பத்தில் வந்து ஆயுள் தோஷம்ன்றது இருக்குங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லக்ன புதன் வந்து பார்க்கும்பொழுது சில நேரங்களில் குடும்பத்தில் அல்ப ஆயுளில் இறந்தவர்களை வந்து கொண்ட குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா. அடுத்து லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவாக இந்த குரு பகவான் வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக 5ஆம் அதிபதியோ இல்லை குரு பகவானோ லக்னத்தில் இருந்துட்டார் அப்படின்னாலே இந்த ஜாதகரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைத்தன்மை கொண்டவராக இருப்பாருங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 40 வயசு ஆளாக இருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சைல்டிஷ் நேச்சர் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுடைய பெயருடைய ஆரம்ப எழுத்துக்களோட பார்த்திங்கன்னா இந்த CGLS இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் அதிபதி தொடர்பு வந்தாலே இந்த ஒரு பெயருடைய இணைவு வந்து அவங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ லக்ன குரு இருக்கலாம்னா இருக்கலாம். ஜாதகர் கொஞ்சம் ஏமாளியாக இருப்பார். ஈஸியாக மற்றவங்களாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. எல்லாதான் ஏமாத்தினாலையும் கொடுப்பினை வந்து ஏமாத்தாது. ஏன்னா வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து 7ஆம் இடத்தையும் பார்க்கும், 5ஆம் இடத்தையும் பார்க்கும், 9ஆம் இடத்தையும் பார்க்கும். ஓகேவா. அப்போ இவருடைய பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மனைவி ஸ்தானம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இவருக்கு வந்து அமைஞ்சிரும். இவர் எப்படி இருந்தாலுமே சரி இவருக்கு வந்து தேடி வந்துடும். ஜாதகர் தான் கொஞ்சம் ஏமாளித்தன்மையோடு இருப்பார். புத்திரதோஷ அமைப்புகளும் இந்த ஜாதகத்துக்கும் இந்த குடும்பத்தில் வந்து ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகளும் குரு பகவான் கொடுத்துருவாரு. மேக்சிமம் இவங்க அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தான தர்மம் செய்த குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. இவங்க பரம்பரையில் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு ஊர் பெரியவங்க மாதிரி இருக்கிறது, ஒரு கல்யாணம் காட்சினா முன்னாடி போய் இருந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா. அடுத்து லக்னத்தில் சுக்கிரன் அப்படின்னும் பொழுது இப்போ சுக்கிரனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்கான கிரகம். தன்னை அழகுபடுத்திக்கும், மற்றவங்களை வசீகரப்படுத்திக்கும். அப்போது பேசிக்காகவே இவங்களுக்கு வந்து
வந்து மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க இவங்க. நல்ல ஒரு அழகு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது 7ஆம் இடத்தையும் பார்க்குதுன்றதுனால இவங்களுக்கு வாழ்க்கை துணையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல அமைப்புகளோடு தான் வருவாங்க. என்ன ஒன்று, நிறைய செலவு செய்வாங்க. தனக்காக செலவு செய்கிறது, சிற்றின்பத்திற்காக பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறது, தேவையற்ற ஆடம்பர விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, சும்மா கௌரவத்துக்காக மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை லக்ன சுக்கிரன் கொடுக்கும். லக்ன சுக்கிரன் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் அழகு, இந்த மாதிரி அழகு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சஸ்டெயின் அதாவது இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரக குணத்தை வந்து நம்ம உயர்த்தி சொல்லணும். இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்குதுன்னா இப்போ உன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஆள் யாரும் இல்லைப்பான்னு சொல்லிடணும். லக்னத்தில் சந்திரன் இருக்குதுன்னா உன்ன மாதிரி அன்பான ஆள் யாரும் இல்லை, அரவணைப்பு கொடுக்கக்கூடிய ஆள் எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி அந்தந்த புதன் இருந்ததுன்னா உன்ன மாதிரி புத்திசாலி டைமிங் சென்ஸ் உள்ளவங்க யாருமே இல்லைப்பான்ற மாதிரி சொல்லணும். குரு இருந்ததுன்னா நீ தான்ப்பா பெரிய மனுஷன், அவள் நல்லவன் பாண்டின்னு சொல்லிடணும். அந்த மாதிரி லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்து மேலே ஜாதகருக்கு ஒரு கர்வம் இருக்கும். நம்ம தான் அதில் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து வசீகரத்தை கொடுக்கும். நல்ல ஒரு அட்ராக்ஷன், அந்த சுற்றி இருக்கவங்கலாம் வந்து இவங்களை தேடி வர்றது, இவங்ககிட்ட வாலண்டியராக வந்து பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து சுக்கிரன் கொடுத்துருவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது இவங்களாம் வந்து ஒரு பாடி பில்டிங் பண்ணுறவங்க, நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஷோல்டர்ஸ்லாம் நல்லா அகலமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு போலீஸ் மாதிரி இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க. அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நிறைய வந்து இந்த ஆயுதங்களை கையில் வச்சுருப்பாங்க பாருங்கள். சில பேர்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சுருப்பாங்க, வீட்டிலேயே இதில் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொடுக்கும். செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்பொழுது என்ன சொல்கிறதுங்க, முட்டாள்தனமான காரியங்களை செய்திருவாங்க. அதாவது வந்து பாசம் அன்புலாம் இருக்கும், பட் எடுத்தான் கவிழ்த்தான்னு சில முடிவுகளை எடுத்துகிட்டு அதன் மூலயமா வர ரிஸ்க்கை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. ஐயோ நம்மளால இப்படி ஆகிப்போச்செல்லாம் ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி அடுத்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த வந்து கொஞ்சம் செவ்வாய் இருக்கும்பொழுது கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக பழகிறதுன்றது ரொம்ப அவசியம். பார்க்குறவங்களுக்கு முழத்தனமாக தான் தெரியும் இவங்கள, பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு நபராகவும் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர் இருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்கும்போது லக்னத்தில் ராகு இருக்கும்பொழுது வீடு கொடுத்த கிரகம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். லக்ன ராகு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பேராசை குணங்கள் அதிகமாக கொடுக்கறது, வழக்கத்துக்கு மாறான செயல்களை செய்கிறது, வேற்று மொழி இன மக்கள் கூட ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்திக்கிறது, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றது, இந்த பாம்பு புத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது, நிறைய அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த வக்ர கிரகங்கள் லக்னத்தில் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள் பண்ணுறது, கொஞ்சம் வேறு இது மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை லக்ன ராகு கொடுக்கும். ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து பேராசையாக உருவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு. லக்னக்கேது வந்து விரக்திய மனப்பான்மை அதிகமாக கொடுக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப இவனுக்கு அதிகமாக இருந்து எதுவுமே நடக்காமல் ஒரு விரக்தி நிலைக்கு வந்த பிறகு தானாக விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து லக்னக்கேது. அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க என்ன விஷயம் தன்னை சுற்றி நடக்குது. ஏன்னா இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும் இல்லையா இவங்களுக்கு. அப்போ வந்து இவங்ககிட்டலாம் போய் போயெல்லாம் சொல்ல முடியாது, சூப்பராக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க. அப்போது அது வந்து அந்த ஒரு தன்மை வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வளர்க்கும் பொழுது வீட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து இந்த அப்பா அம்மாலாம் சண்டை போட்டுக்கினாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க. இவங்க அப்சர்வ் பண்ணி ஒரு விதமான மன அழுத்தத்துக்கும் இறுக்கத்துக்கும் ஆளாகுவாங்க. ஸோ ஏன்னா இந்த குழந்தைகள் வளரக்கூடிய சூழ்நிலையில் அந்த இளமை காலங்களில் வந்து பார்க்கும்பொழுது அந்த வீட்டு சூழல் வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இல்லாத அமைப்புகளும் உண்டு. ஸோ இதில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்களை வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னாடி பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக அமையும். ஓகேவா. லக்னக்கேது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். மற்றபடி சித்தர்களோட வழிபாடு கிடைக்கிறது, ஒரு ஆத்ம ஞானம் வந்து ஜாதகர் கிடைக்கிறது, இதிலெல்லாம் வந்து ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்புகள் கேது பகவான் கொடுத்துருவார். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கிரகத்தையுமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நான் தான் அப்படின்ற மாதிரி எண்ணங்கத்தை தான் அதிகப்படுத்தி விடுங்க பெரும்பாலும் பார்க்கும்பொழுது. பொதுவாக வந்து இப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் வந்து தசை நடத்துறதுனாலே நீங்கள் வந்து மற்றவங்க கூட அவ்வளோ ஒரு இணக்கமான முறையில் செயல்பட மாட்டீங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் லக்னத்தில் லக்னாதிபதி வலுப்பெறதை விட 7ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி இருந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் எல்லாருக்கும் பயன்படுவான்.
புரியுதுங்களா? பட் லக்னத்தில் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது என்ன ஒன்று, எங்களுடைய எண்ணங்கள், முயற்சிகள், சாதனைகள், இவங்கள தன்னைத்தானே உயர்த்திக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்கிறது, இவங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல பலன்கள், இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே இருக்கும். பட் அந்த கர்வம்ன்றது அதிகமாக இருக்கும். ஒத்து போக மாட்டாங்க மற்றவங்க கூட. நான் எங்கே போனாலும் நான் தான் அங்கே ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்து அதிகமாக காட்டக்கூடியவங்களாக இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து பண்ண வச்சிடும் அதனுடைய தசாபுதி காலங்களில். இது வந்து நம்ம ஒவ்வொரு சுய ஜாதகத்திலையும் அது பெற்ற ஆதிபத்தியங்கள், காரகங்கள், அதன் அடிப்படையில் பிரித்து பலன் பார்க்கும்பொழுது நம்ம கரெக்டாக அதனுடைய பலனை வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. இந்த கிரகத்தின் அமைப்புகளை பொறுத்து பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும். ஓகேவா?